இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் ஊழியத்தின் பாதையில் தரிசன தேசத்திற்கு போவது, இங்கே உள்ள காரியங்கள் பார்ப்பது, இப்போ கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்கிறது, இந்த காரியங்கள், இப்படி பல காரியங்களை குறித்து பல குடும்பங்களை நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம். ஜெப குறிப்புகள் வருவது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய கவலை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய தேவன் தந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி பல காரியங்களை குறித்து பெற்றோர்களாகிய நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை, பல வருஷம் காத்திருக்கிறோன்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த செய்தியை பொறுமையாக கேளுங்க, உங்கள் காதுகளுக்குள்ளே வச்சு கேளுங்க. இந்த செய்தி ஒருவேளை நீங்கள் பாதியிலிருந்து கேட்குறேன், ஐயா எனக்கு இந்த செய்தி வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் நீங்கள் அதை எடுத்து தனியாக உட்காந்து நீங்கள் கேளுங்க. பாருங்கள், பிள்ளைகளை குறித்த கவலை முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு இத்தனை வயசாயிட்டு திருமணம் ஆகலை, என் பிள்ளை இந்த தப்பை பண்ண, அப்படிலாம் இல்லை. இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது, 10ஆம் கிளாஸ் பிள்ளையை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதாக இருக்குது, 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். 12ஆம் கிளாஸ் முடிக்கும் பொழுதே நாம் ஏதோ ஒரு அந்த பிள்ளைங்களை அடுத்து ஒரு பெரிய வேற்றுக்கிரகவாசிகளாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நிறைய செலவுகள். பிள்ளைகளை பராமரிப்பது அல்லது பிள்ளைகளை வளர்ப்பது அல்லது பிள்ளைகளுக்காக நாம் செய்யக்கூடிய ஆயத்தங்கள் என்பது முன்பு போல் அல்ல. ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் ரொம்ப எளிதாக கிடச்சிருது, ரொம்ப எளிதாக கிடச்சிருது. அதனால இந்த மம்மி டேடியை, இந்த அப்பா அம்மாவை உங்களுக்கு ஒரு வேல்யூபிள் பர்சனாக, அல்லது சொன்னால் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த தாய் தகப்பனை பார்க்க முடியல. ஏன்னா நீங்கள் கேட்குற பொருட்கள், நீங்கள் ஆசைப்படுற உணவுகள், நீங்கள் எது கேட்டாலும் உடனே கிடச்சிருது. உங்கள் பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்களேன். நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தரின் சமாதானம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு சீர்படும். பெரிய கேப்பு, முன்னாடி ஜெனரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க, தலைமுறைக்கான அந்த ஒரு இடைவெளி கம்மியாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, ஒரே வீட்டுக்குள்ளே அப்பா பிள்ளைங்க பெற்றோர்கள் தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். அது ரொம்ப இது ஒரு பெரிய செய்தி. நான் ரொம்ப அதை 2-3 தடவை அவங்களுக்கு பேசுகிறேன். இதை கவனமாக கேளுங்க. அதை நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து சில கேள்விகளுக்கான பதில்களை கர்த்தர் தருவார். இந்த செய்திகளை நீங்கள் அப்படியே கர்த்தருடைய சமாதானம், இதில் நான் பகுதி 1 நான் பேசுகிறேன், அடுத்தது பகுதி 2, பகுதி 3. ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாம் உள்ளே போகும்பொழுது தான் தெரியுது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், சில நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை யார் கற்றுக் கொடுப்பது? வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் போதகரிடத்திலிருந்து, சபை மெய்ப்பரிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் முழு காரியத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தயவு செய்து என் அருமையான பெற்றோர்களை, இந்த வார்த்தையை கவனமாய் நீங்கள் கேளுங்க. ஏசாயா 54:13 நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற இந்த வசனத்தை, இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆனால் எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தரால் போதிக்கப்படுவதற்கு பதிலாக இன்றைக்கு உலகத்தில் பலர் எங்கள் பிள்ளைகளுக்கு எதையெல்லாமோ போதிக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் டீச்சர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க, டியூட்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் ரொம்ப ஆயிட்டாங்க, ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி என் பிள்ளைக்கு அநேகர் கற்றுக் கொடுக்க வந்தது நிமித்தம் போதிக்க வேண்டிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார்.
நடத்த வேண்டிய பரிசுத்த ஆவியானவர் நம் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். காரணம், பிள்ளைகளுக்கு ஆலோசனைகள் பரிசுத்த தேவனிடத்திலிருந்து இல்லை. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவில்லை. நம் பிள்ளைகளுக்கு தேவையான ஆக்சிஜனை போல உயிர் வாழ்வதற்கு தேவையான கர்த்தரின் சமாதானம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயாவது கேட்டுட்டீங்கன்னா, அம்மா அப்பா நீங்கள் வாங்க, இந்த வார்த்தையை உட்காந்து கேளுங்க. பெரிய பிரபலமானவர்கள் பேசும் பொழுது நம்ம இருக்கணும். இவங்கெல்லாம் சின்ன ஊழியக்காரங்க, அப்படி ஒதுக்காதீங்க. உட்காந்து காது கொடுத்து கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமானாலும் வெளிப்படலாம். நான் இந்த நாட்களில் நிறைய ஜெப குறிப்புகள், நிறைய குடும்பங்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவர்களுடைய வீடுகளில் பிள்ளைகளை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த வேதனை, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, ஒரு காலகட்டத்தில் 23, 25 வயசில் நம்ம பிள்ளைகளை குறித்து பட்ட 20 வயசுக்கு மேலே தான் பிரச்சனை வரும். 20 வயசுக்கு மேலே தான் காதல் பிரச்சனை வருது. 20 வயசுக்கு மேலே தான் என் பிள்ளை இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அவன்கிட்ட சண்டைக்கு போயிட்டான், ரசிக்கப்படலை, என் பிள்ளை மனம் திரும்பலை, என் பிள்ளை பாவத்தில் கிடக்கிறான், ஏதாவது பேசிட்டு 8ஆம் வகுப்பு பிள்ளையை குறித்து இப்போ கம்ப்ளைண்ட் வருது. 14 வயசு பையனை குறித்து கம்ப்ளைண்ட் வருது. ஒரு 14 வயசு பையன் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸு, அவன் சொல்லுகிறான், இது என் வாழ்க்கையில் இவ தான், இவ இல்லைன்னு நான் செத்துருவேன், இவளை தான் நான் இது பண்ணுறேன். பாருங்க, 14 வயசுக்குள்ளால இந்த பையன். அப்போ இவனுக்கு இதெல்லாம் போதிச்சது யார்? இவனுக்கு இந்த போதிப்பை கொடுத்தது யார்? அவனுக்கு 14 வயசுலேயே நான் இவளுக்காக தான் வாழணும், இவளை தான் கல்யாணம் பண்ணணும். 2 பேரும் ஒரே வயசு, ஒரே கிளாஸில் படிக்கிறவங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, நமக்கு இப்போ பிள்ளைகளுக்கு கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய அனுபவத்தை சாட்சியாக முன்மாதிரியாக நின்று கொடுக்க முடியல. தாய் தகப்பன் என்ன செய்கிறோமோ அதை அப்படியே பார்க்குறாங்க. ஒரு பையனுக்கு திருமணம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கான காரியங்களை ஏற்பாடு செய்கிறாங்க. சரியான முறையில் சரியாக அந்த குடும்பத்திற்கு அல்லது அந்த பையனுக்கு ஏற்ற வரன்கள் அமையலை. கொஞ்சம் லேட் ஆகுது. அவனால் பொறுக்க முடியல. அவன் சொல்கிறான், இந்த பாருங்க, இந்த உங்கள் வீட்டில் இருக்கிறனால தான் எனக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நான் தனியாக பெங்களூரில் அங்கே எங்கேயும் செட்டில் ஆகிட்டேன்னு என் லைஃப் மாறிடும், பெரிய லெவலில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான லெவலுக்கு போயிடுவேங்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? தலைமுறை இடைவெளி அல்ல, தலைமுறையை வெட்டி விட்டு அவர் தனியாக போகிறதுக்கு ரூட்டு போடுறாரு. அந்த அளவுக்கு அவனுடைய சிந்தனை போகுது. இந்த அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, இந்த தங்கச்சி அக்கா, அந்த உறவு ஒன்றும் வேண்டாம். மாமா சித்தப்பா மாமி சித்தி ஒருத்தரும் வேண்டாப்பா, தனியாக போய் எங்கேயாவது விடுது. அப்போ இவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த போதனை அல்லது டீச்சிங் எங்கேருந்து வருதுன்னே தெரியலையே. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் வசனத்தை கர்த்தர் தருகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு சமாதானம் பெரிதாக இருக்கணும்னு சொன்னால் அது கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு பெரிய செய்தியாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவார். தொடர்ச்சியாக நீங்கள் இதை கவனிக்கணும். காரணம் என்னென்னா, நம்முடைய ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளும் யாரோ ஒருவருடைய போதனையில் விழுந்து கிடக்கிறாங்க, யாரோ ஒரு மனுஷனுடைய உபதேசத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, ஏதோ ஒரு தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்டு குலைந்து போனவர்கள் இருக்கிறாங்க, உருக்குலைந்து போனவங்க இருக்கிறாங்க, சீரழிந்து போனவங்க இருக்கிறாங்க. திரும்ப அந்த பிள்ளைகளை மறுபடியும் கட்டுவதற்கு சரியான சிந்தனை, சரியான உபதேசம், சத்தியம் மட்டும் அவர்களுக்குள்ள போனால் தான் கர்த்தரால் போதிக்கப்பட முடியும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை உணர முடியும். என் அன்பு பெற்றோர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து நம்ம பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கணும்னு சொன்னால், முதலாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. நம்ம ஆராதிக்கிற ஆலயத்துக்கு நீ வரணும், அங்கே நீ ஜெபிக்கணும், அங்கே முழங்கால் போடணும், அங்கே நீ வார்த்தையை தியானிக்கணும், அந்த வார்த்தை உன் வாழ்க்கையாக மாறணும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் வரைக்கும் இந்த வசனம் உனக்குள்ளால வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நீங்கள் கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட உற்சாகத்தை நீங்கள் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு போதனையை நீங்கள் தரணும். அநேக சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், தகப்பன்மாருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் சம்பாதிக்கிறவராக இருக்கலாம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சம்பாத்தியம், உங்கள் திறமை, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த செல்வம், இந்த செழிப்பு, இது எல்லாம் ஒரு காலகட்டம் தான். ஆனால் இதை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்தி கொண்டு போகணுன்னா, இப்போ இருக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய அனுபவத்தை கொடுங்க. அப்போ கர்த்தருடைய போதனை எப்படி பிரதர், நாங்கள் எங்கே போய் டியூஷன் எடுக்கிறதுக்கு, நாங்கள் எங்கே போய் ஆன்லைன் கிளாஸில் ஏதாவது அட்டன் பண்ணணுமா? அப்படி இல்லைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை
உங்கள் பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து செல்லுங்க. அப்படி அழைத்து செல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகளை உங்கள் பக்கத்தில் உட்கார வைங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அநேக குடும்பங்களில் எங்கள் பிள்ளைங்களுக்கு தமிழ் சரியாக புரியாது. நாங்கள் பிள்ளைங்க இங்கிலீஷ் சர்வீஸ் போயிடுவாங்க, பொண்ணு சாயங்காலம் சர்வீஸ் போயிடுவாங்க, நாங்கள் 2 பேரும் காலையில் போயிட்டு வருவோம். அப்புறம் என்னையை கொண்டு அவர் விட்டுட்டு அவர் போயிடுவார். இவர் மனைவியை கொண்டு சர்ச்சில் விட்டுட்டு இவர் எங்கே போயிடுவார், எங்கேயாவது சுற்றிட்டு இவர் அதுக்கப்புறம் என்ன செய்வாரா, கூட்டிகிட்டு போவாராம். கேட்டால் குடும்பத்தின் தலைவராக இருக்கிற நீங்கள், குடும்பத்தின் தலைமை பொறுப்பை வகித்திருக்கக்கூடிய நாம் 100% தெய்வனுக்கு பயந்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய அந்த அனுபவமும் கர்த்தருடைய சமாதானமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தங்கணும்னு சொன்னால் நாம் முதலில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. காலேஜ் முடிப்பாங்க பார்த்தீங்களா, 17 வயசு 18 வயசில் பிள்ளைகள், நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் கேட்டு ஓடி வருவாங்க. 18 வயசு 19 வயசு விட்டு வைக்க மாட்டாங்க. வீடுகளில் வாலிப பிள்ளைகளை பார்க்க முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கு என்ன காரியம், பிள்ளைக்கு என்ன வயசு, 27 வயசு, பிள்ளைக்கு என்ன வயசு, 31 வயசு. வாலிப பிள்ளைங்களுக்கு 31 வயசுங்கிறாங்க. அப்போ 31 வயசுனா ஒரு 33, 34, 35 வயசு, 35 வரைக்கும் உள்ள பையனை தான் நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன, பசங்களும் அதே போல் என்ன ஆகிடுறாங்க, 25 வயசில் கல்யாணம், 27 வயசில் கல்யாணம். இப்போ அப்படி இல்லை, 35, 37, 10 வருஷம் தள்ளி போகிறோம். ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்பை கொடுக்குறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரின் சமாதானம் நம் குடும்பத்துக்குள் வராத பட்சத்தில் நம்முடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்திலிருந்து, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சட்ட சிக்கல்கள் இருந்து நம்மளை காப்பாற்றுவது, நம்முடைய பிள்ளைகளை வெளியில் எடுப்பது ரொம்ப கடினம். ஒரு தகப்பனிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அதிகமாக என்னை நேசிக்கிற சகோதரன். நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ரொம்ப பெருமையாக ஒரு வார்த்தையை சொன்னார். என் பையன் 10ஆம் கிளாஸ்லேருந்து வெளியே படிச்சுட்டு இருந்தான். அவன் வெளியே படித்து இப்போ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான். இது வரைக்கும் நான் அவனை ஒரு நாளும் தொந்தரவு பண்ணதில்லை. 10ஆம் கிளாஸில் கொண்டு விட்டோம், பணத்தை கட்டணும், அவன் படித்தான். அதுக்கப்புறம் பாஸ் ஆகிட்டான். 12ஆம் கிளாஸில் எப்படியோ தப்பி பாஸ் ஆகிட்டான். நல்ல கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் ஒரு நாளும் அவனை போய் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. கல்லூரி படித்தான். அப்புறம் வேறு ஏதோ சைடில் நிறைய படிக்கிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 15 வயசுலேருந்து இப்போ அந்த தம்பிக்கு 25 வயசு. 10 வருட காலம் தகப்பனுக்கும் மகனுக்கும் எந்த விதமான ஒன்லி அவங்க 2 பேருக்கு இடையில் மீடியேட்டராக இருந்தது பணம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் 2 பேருக்கு இடையில இருந்து இந்த தகவல் தொடர்பு சாதனம், 2 பேரையும் கம்யூனிகேட் பண்ணுவதற்காக இருந்த அந்த நியமனம் என்னதுதான், பணம் மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, தெய்வ பயம் கிடையாது. தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை பிள்ளைக்கு காட்டி கொடுக்க முடியலை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த 1 மாத காலத்திற்குள்ளே பலவிதமான குடும்பங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள், இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. தனியாக உட்காந்து புலம்பிகிட்ருக்காங்க. ராத்திரி மணிக்கூர் கணக்கில் உட்காந்து மொபைல் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. விடிய காலையில் எழும்பி ஜெபித்து கொண்டிருந்த, முழங்கால் படிட்டு அழுது கதறின அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி, அந்த நாட்கள் எல்லாம் மாறி, அந்த அனுபவங்கள் எல்லாம் காணாமல் போய் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 37 அதில் உள்ள 25வது வசனம், சங்கீதம் 37 அதில் உள்ள 25வது வசனம், அவர் சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் நான் பார்த்ததில்லப்பா, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் இந்த வசனத்தை என்னுடைய ஆதார வசனத்துக்கு இணை வசனமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் இந்த வசனத்துக்குள்ள ஒரு பெரிய சத்தியம் ஒளிந்திருக்கிறது. கர்த்தரின் சமாதானம் நம் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளும் சரி, நாமும் சரி, நீதிமானாக்கப்பட்ட நாமும் கைவிடப்பட மாட்டோம். நம்முடைய சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை இந்த உலகம் பார்க்காது, யாரிடத்திலே கையெட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. அன்புக்காக கை நிட்டுறாங்க, பாசத்துக்காக ஏங்கி அடுத்தவங்கள்ட்ட தேடி போகிறாங்க. சின்ன வயசு, வாலிப வயசில் 14, 15 வயசில் காதல் மலர்கிறது. என்னை வீட்டில் யாரும் கண்டுக்கிடலை. ஒரு பையன் சொல்கிறான், 15 வயசு 16 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் சொல்கிறான், வீட்டில் யாருமே என்னை கண்டுக்கிடுறது இல்லை, என்கிட்ட பாசம் காட்ட வீட்டில் யாருமே இல்லை. இவன் போய் இன்னொரு பிள்ளைகிட்ட என்ன செய்கிறான்,
ஒரு வாலிப பிள்ளைகிட்ட மனசை கெடுக்கிறான். இதை சொல்கிறான், போய் என்னை யாருமே கண்டுக்கிடலன்னு பரிதாபத்தை, சிம்பத்தி கிரியேட் பண்ணுகிறார். இந்த 15 வயசுல இந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு இவனுக்கு யார் போதிச்சது? பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, உங்கள் பக்கத்தில் பெட்டில் தான் தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் பிள்ளைக்குள்ள இந்த சிந்தனை வருது. வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லைன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திற்குள்ள கர்த்தரின் சமாதானம் வந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்க முடியும், அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ஊழியர்களுக்கு உதவி செய்கிறோம், ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம், இப்போ சபைகள் கட்டி கொடுக்குறோம், நிறைய ஏழைகள் திக்கற்றவர்களுக்கு, குற்றுயிராய் கிடக்கிறவங்களுக்கு, காயப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பம் இப்போ குற்றுயிராக கிடக்குது. நம்முடைய குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் ஒரு அனாதையை போல உணர்கிறாங்க, தனிமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள 4 நிலைகளில் 5 நிலைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நேர உணவிற்கு கூட நம்மளால் ஒன்று சேர முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். நமக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும்? நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனத்தின்படி இன்னைக்கு நம்முடைய சந்ததி அப்பத்துக்கு அல்லது ஒருவேளை உணவுக்கு கூட இன்னைக்கு இறந்து திரியக்கூடிய நிலைமை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறேன், என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி தருவான், என் ஃப்ரெண்டு அவள் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, இவன் அதை கொடுத்தான், அவள் அது கொடுத்தா, இப்படி நம்முடைய பிள்ளைகள் போகிறாங்க பாருங்கள். இது சந்ததிக்கான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு இழப்பு. கேட்டால் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட போகிற பெரிய பெருமை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க இறந்து திரிஞ்சு நடக்கிறாங்க. எதற்காக? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், வாழ்நாள் முழுவதும் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு. பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிள்ளைங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பசங்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பு. கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகுறோம். ஃப்ரெண்ட்ஸாக பழகின அநேக குடும்பங்கள், ஃப்ரெண்ட்ஸாக பழகின அநேக பிள்ளைகளுடைய நிலைமை பரிதாபத்திலும் பரிதாபமாக போய் கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு மனவேதனையோடு சொல்லுகிறேன், நம்மளுக்கு அடுத்த சந்ததி ஒரு பெரிய அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க பிரதர், அவங்க எப்படி பிரதர் கெட்டு போவாங்க? என் பையன் இந்த பக்கத்தில் தான் படுத்துருக்கிறான், என் பொண்ணு இந்த பக்கத்து ரூமில் தான் இருக்கிறா, பிள்ளை பக்கத்து ரூமில் இருக்கிறா, பையன் பக்கத்தில் தான் படுத்துருக்கிறான். ஆனால் அவருடைய உலகம் தனி உலகம், அவருடைய சிந்தனை தனி, அவருடைய உணர்ச்சிகள் தனி, அவங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்படி. அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கண்டதில்லைங்கிற நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரே வழி என்ன? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படணும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சமாதானம், வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள திருப்தி இல்லை, பிள்ளைகளுக்குள்ள தங்களை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, தன் குடும்பத்தை குறித்த அந்த ஒரு உணர்வு, குடும்பத்தை குறித்த ஒரு மதிப்பு குறைந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பிள்ளைகளை நாம் எப்படி நல்வழிப்படுத்துவது யோசித்து பாருங்கள். என் அன்பு தேவஜனமே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதோடைய தொடர்ச்சி நீங்கள் அடுத்த எபிசோடில் பாருங்கள், கேளுங்க, இதோடைய இணை வசனங்களை கேளுங்க. ஒரு சின்ன ஜெபம் எடுக்கிறேன். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருப்பாருன்னா, உடனே பிள்ளையை அடிச்சிடணும், பிடிச்சிடணும், இவன் இப்படி தான் இருப்பான், அப்படி சந்தேகப்படுவதற்கு அல்ல இந்த செய்தி. உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கும் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்களா அல்லது கண்ட நபர்களால் போதிக்கப்படுகிறார்களா? படிப்பதற்கு போகும் என் பிள்ளைக்கு அங்கு பாடம் எடுப்பது கல்லூரியில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ், ஆசிரியர்களா, அல்லது என் பிள்ளைக்கு இந்த உலகத்தின் சில காரியங்களை, சிற்றின்பங்களை, பாவங்களை யாரோ ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார்களா? அப்போ என் பிள்ளையை குறித்த ஒரு கரிசனை எனக்குள்ளே வரணும். என் பிள்ளை நல்லா படித்து கொண்டிருந்த பிள்ளை, என்னுடைய பிள்ளையோட முகம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, என் பையன் பேசினா, என் பொண்ணு பேசினா அவ்வளோ அழகாக இருக்கும், கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு என் பிள்ளைக்கு பேச எனக்கு நேரம் இல்லை, என் பிள்ளைக்கு என் கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு பெரிய குரூப், ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவங்க உலகம் தனி உலகமாய் போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்படும் பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுப்போமா? இந்த முதல் எபிசோடில், இந்த முதல் செய்தியில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்குப்பா, சொல்லுங்கள். வாய்களை திறந்து சொல்லுங்கள். வெக்கப்பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுங்கள், டாடி, எங்கள் பிள்ளையுடைய நிலைமைகள் இப்படி இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்பட்டிருப்பதற்காக நன்றி. விசேஷமாக அப்பா, இந்த நேரத்திலையும் கூட கர்த்தரின் சமாதானம் இந்த முதல் பகுதியை நாங்கள் சிந்திச்சிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் அப்பத்துக்கு
இறந்து திரிகிற பிள்ளைகளாய் போயிடக்கூடாதுப்பா. பாசத்துக்கும் அன்புக்கும் ஏங்கி திரிகிற பிள்ளைகளாய் போகக்கூடாது. ஒரு நபரிடத்திலிருந்து ஒரு நேரம் ஒரு அன்புக்காக, ஒரு உறவுக்காக, ஒரு நட்புக்காக எங்கள் பிள்ளைகள் ஒரு நேரம் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு போனால் கூட, உணவு சாப்பிட்டா கூட, ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட, தினமும் யாராவது எனக்கு வாங்கி தருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்துக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் எங்கள் பிள்ளைகள் போய்விடாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என் அன்பு குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் மேலே உங்கள் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். இன்றைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தான், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இதை வாங்கி கொடுத்தான், காஸ்ட்லியான பொருட்கள். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க சொல்கிறாங்க, நான் வச்சிருக்க வேண்டிய இந்த மொபைல் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான், அவன் முன்னாடி என் கூட படித்தான், இப்போ வேறு இடத்துல இருக்கிறான். எத்தனையோ கதைகள் சொல்கிறாங்க. இந்த பிள்ளைகள் சொல்லுவதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம். பெற்றோருக்கு அதை கேட்டவுடனே, ஓ என்னோட பொண்ணுக்கு யாரோ ஒருத்தங்க நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, என் பையனுக்கு யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதிமான் கைவிடப்பட்டதையும் நம்முடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் கண்டதில்லைன்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நீதிமானாகி இருக்கக்கூடிய, நீதிமான்களாய் மாற்றப்பட்டு கர்த்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்களில் பிள்ளைகளின் நிமித்தம் மனவேதனை, பிள்ளைகளின் நிமித்தம் கண்ணீர், பிள்ளைகளின் நிமித்தம் நிரந்தரமாய் அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அப்பாவுடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த குடும்பங்களுக்குள்ள தெளிக்கிறேன். இந்த வீடுகளுக்குள்ள ஒரு அற்புத அடையாளம் உண்டாகட்டும். இந்த வீட்டுக்குள்ள கர்த்தரால் போதிக்கப்படக்கூடிய அனுபவம் உண்டாகட்டும். நீர் இவர்கள் வீடுகளுக்குள்ள அப்பாவுடைய பரிசுத்த தொடுதல் நிமித்தம் இந்த வீடுகளில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஞானம், நல்ல புத்தி கூர்மை, எல்லாவற்றுக்கும் மேல படிப்பதற்கான, எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான நல்ல சிந்தனையை கொடுங்க, உற்சாகத்தை தாங்க. எங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைபெற்றிருப்பதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் ஒரு அன்பின் விண்ணப்பத்தை நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். நாங்கள் செய்து வரக்கூடிய தரிசன ஊழியத்தை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நான் மீடியாவில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதிகமாய் பேச முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். முதலாவது காரியம், இந்த நாட்களில் நம்முடைய தரிசன தேசத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏகദേശம் 330 பிள்ளைகள் மற்றுமாக வெளியில் உள்ள ஸ்கூல் பிள்ளைகள், கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நாம் ஸ்கூல் பேக் டு ஸ்கூல் என்று சொல்லி நாம் வழங்குவது வழக்கம். இதை பார்க்கிற நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க. ரொம்ப விலைவாசி அதிகமாக இருக்கிறது. கடந்த வருஷத்தை விட இன்னும் 75 ரூபாய் 80 ரூபாய் ஒரு ஸ்கூல் பேக்கில் அவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது. ஆனாலும் நாங்கள் ஒரு பிள்ளைக்கு ரூபாய் 1000 என்று சொல்லி வைத்திருக்கிறோம். அந்தந்த இடங்களை பொறுத்து அவர்களுக்கான அந்த உபகரணங்கள் அதிகப்படுத்தப்படும். எனவே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களால் எத்தனை பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னாலும் நீங்கள் அதுக்கு உதவி செய்யலாம். அதே போல் யூனிஃபார்ம், அந்த யூனிஃபார்ம் செட் ஒரு பிள்ளைக்குரிய அந்த செட் 1800 ரூபாய், ஒரு பிள்ளைக்கு 1800 ரூபாய் ஒரு செட் அவங்களுக்கு டோட்டலாக வாங்கி கொடுக்கறது. ஸோ அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம், உதவி செய்யலாம். இன்னொரு காரியம், இது பள்ளி பிள்ளைகளுக்குரியது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அதோடு கூட அந்த மூன்றாவது ஒரு காரியம் செய்கிறோம். அதாவது பள்ளி பிள்ளைகளுக்கான மூன்றாவது ஒரு காரியம். முதலாவது அவர்களுக்கு பேக் டு ஸ்கூல் என்று சொல்லி பேகு கொடுக்குறோம். ரெண்டாவது அவர்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம். அடுத்தது அந்த பிள்ளைகளுக்கான இன்னொன்று, வாலிப பிள்ளைகள் இப்பொழுது ஃபுட்பால் டீம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் கூட ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் ரொம்ப ஒரு வழி இல்லாத சில பிள்ளைகள், இப்போ அவங்க வீடுகளுக்கெல்லாம் நான் இனி போகிறேன். தரிசன தேசத்தில் கர்த்தர் கொண்டு போனதற்குரிய காரியத்தை நிறைவேற்றுவார். அதிக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஜெர்சி செட்டு, அதாவது நல்ல அழகான அவங்களுக்கு அந்த ஃபுட்பால் விளையாடும் போது போடக்கூடிய பிள்ளைகளுக்கான அந்த ட்ரெஸ், நிக்கர், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு செட்டு. அதில் ரொம்ப காஸ்ட்லி என்னென்னா அந்த பூட்ஸ், அது பூட்ஸு, சாக்ஸ், இந்த டோட்டல் செட்டு 2500 ரூபாய் ஆகிறது. எனவே நீங்கள் இதை பார்க்குறவங்க ஜெபியுங்கள். வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தால் நீங்கள் இதுக்காக நீங்கள் உதவி செய்யலாம். நீங்கள் கொடுக்கிற உதவிகள் அல்லது நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் என்ன பர்பஸு கொடுக்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அதை நீங்கள் 100% நம்பி நீங்கள் உதவி செய்யலாம். நிச்சயமாய் உங்களுடைய மனப்பூர்வமான உதவிகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்.
அந்த தேசத்தில் நின்று உங்களுக்காக சில காரியங்களை காட்ட விரும்புகிறேன். மீடியாவில் காட்டுவது கொஞ்சம் கடினமான காரியம். எனவே உதவி செய்கிறவர்கள் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விவரங்களை, புகைப்படங்களை நம்ம என்ன செய்யலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இனி ஒரு காரியம், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த ஹெவன்ஸ் கார்டன், அது ஒரு தலைமை அலுவலகமாக ஏற்படுத்தின காரியம். அதனுடைய சின்ன சின்ன தேவைகளை குறித்து, அது எப்படி நாங்கள் அதுக்கு தேவைப்படும், அந்த கட்டடத்தை நம்ம எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி ஒன்றுனா வரும்பொழுது ஆண்டோடைய நடத்துதல் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி இருக்கிறதுனால ஒரு மாத காலம் வேலைகள் நிப்பாட்டப்பட்டு தான் வச்சுருக்குது. 1ஆம் தேதியிலிருந்து திரும்பவும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதுக்கு நடத்தணும். ஒரு சதுர அடிக்கு 2100 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு உங்களிடத்தில் நாங்கள் சொல்லியிருந்தோம். பார்த்த ஒரு காரியம், ஒரு நபரிடத்தில் இதை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்கிறார், உங்களுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்களே, உங்களுக்கு நிறைய பங்காளர்கள் இருப்பாங்களே, உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு ஒரு ஏளனமாக அவங்க பேசுனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ நான் விசுவாசிக்கிற காரியம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த தோட்டத்தில் கர்த்தர் உலா வருவார். நிச்சயமாக அந்த தோட்டம் அதற்கு ஏற்றபடி குற்றுயிராய் கிடக்கக்கூடிய ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அல்லது நல்ல முதியோர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், இன்னுமாக நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ தாய் தகப்பன் பகல் நேரங்களில் அவங்க கஷ்டப்படுறதை பார்க்குறோம் இல்லையா. எத்தனையோ வீடுகளில் பகல் நேரம் வீட்டில் மாமனாரை வச்சு வெளியே பூட்டிட்டு போகிறோம். அப்பா உள்ளே இருப்பாங்க, இல்லாட்டி அம்மா உள்ளே இருப்பாங்க, வெளியே பூட்டிட்டு போவாங்க. ஏன்னா அவர்களை தனியாக கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லை. திடீர்னு கதவை திறந்து போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இதுக்கு பார்த்துருக்குறோம். ஸோ குறைந்தபட்சம் நம்ம ஒரு காரியம் செய்வோம், குறைந்தபட்சம் நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஒரு 30-40 பேர் பகல் நேரம் வந்து நல்ல அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, உட்கார்ந்து சில காரியங்களை பேசுவதற்கு, சில வேலைகளை செய்வதற்கு, நடப்பதற்கு, அவர்கள் நல்ல உணவை, ஆரோக்கியமான உணவை அவர்கள் சாப்பிடுவதற்கு, பல காரியங்களை குறித்து யோசித்து ஒருவரோடு ஒரு பேசி கொண்டிருப்பதற்கு, ஒரு முகம், அவங்க எல்லாருடைய முகத்தை பார்த்து அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இதை செய்கிறோம். இந்த பகல் நேரமாகிலும் அவர் இங்கே வந்து எங்களோடு கூட இருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு புதிய பலன் கிடைக்கும். அந்த மாலை நேரம் 5:30 மணி 6 மணிக்கு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. உள்ள ஸ்டே பண்ணக்கூடிய வசதிகள் கிடையாது, அதற்கான அனுமதிகள் நமக்கு இல்லை. நம்முடைய அனுமதி இவ்வளோதான். காலை 6 மணி, சாயங்காலம் 6 மணி. வேலைக்கு போக முன்னாடி பிள்ளைகளை எப்படி நம்ம கொண்டு போய் சில இடங்களை விடுறோமோ அது மாதிரி அப்பா அம்மாவை நம்ம இங்கே கொண்டு விட்டுட்டு சாயங்காலம் வந்து அழைத்து கொண்டு போகலாம். அவர்கள் இந்த பகல் நேரங்களில் மக்களோடு மக்களாக இருப்பார்கள், சில காரியங்களை பேசுவார்கள், சில காரியங்களை அவர்கள் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஸோ இந்த ஹெவன்ஸ் கார்டனுக்காக இந்த 10 ரூபாய் மதிய உணவு, இந்த காரியங்களுக்காக செபிங்க. முதல் காரியம் பிள்ளைகளை குறித்த காரியம், நம்முடைய தரிசன தேசத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்த காரியம். அவர்களுக்கு நீங்கள் ஒரு பேக் டு ஸ்கூலுக்கு உதவி செய்யலாம், ஒரு யூனிஃபார்முக்கு உதவி செய்யலாம். அல்லன்னு சொன்னால் நீங்கள் வந்து 2500 ரூபாய் கொடுத்து ஒரு ஜெர்சி செட்டுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். எனவே தயவுசெய்து ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யுங்க. இந்த ஹெவன்ஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 குடும்பங்கள் நல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு 10 குடும்பங்கள் எழுப்பினா போதும். ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சொல்லி இதை நல்லா கட்டுங்க, இதை நல்லா முடிங்க, இது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இதை எளிதில் நம்ம முடிக்க முடியும். எனவே தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் அனுமதிப்பார் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஜெபத்தோடு அதை ஆரம்பிக்க வேண்டும். 2 மாத காலம்தான் அது. பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மே முடிஞ்சிச்சுன்னா ஜூன் ஜூலை 2 மாதம் தான். அந்த 50 நாட்களுக்குள்ளே அதை கட்டி முடிக்கணும். ஸோ எனவே அந்த 52 நாள் வச்சுருக்கோம். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசுவார் என்று சொன்னால், வாய்ப்புகள் வசதிகள் இருக்கும் என்று சொன்னால் இதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள், மற்றவர்களை அறிமுகப்படுத்துங்கள். இது கர்த்தர் உலாகக்கூடிய ஒரு தோட்டம், அதான் பரலோக தோட்டம் என்று பெயர் வச்சிருக்கிறோம். ஜெபத்தோடு ஓய்வு பெற்றவர்கள் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் இருதயங்களில் ஆண்டவர் பேசட்டும். இதற்காக நீங்கள் உதவி செய்யுங்க. அதோடைய சில விவரங்கள் என்கிட்ட இருக்குது, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்க முடியும். ஜெபிங்க. தொடர்ந்து உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுனா எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. போதக பிதாக்கள், அருமையான சபை போதகர்கள், தேவ ஊழியர்கள், எங்களுடைய தேவ ஊழியர் சங்கமத்தில் உள்ளவர்கள் இந்த பண்டக சாலையை நிரப்புங்க. இந்த பண்டக சாலையிலிருந்து ஒரு பெரிய ஒரு விநியோகத்தை கர்த்தர் செய்வார். தேங்க்யூ ஸோ மச். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்